ஸ்ரீபெரும்புதூர் அருகே 5 வயது சிறுவன் கல்லால் அடித்து கொல்லப்பட்ட வழக்கில் அஸ்ஸாமைச் சேர்ந்த போல்தேவ் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பரத். பரத், இது தொடர்பான முழு விவரம். ஸ்ரீபெரும்புதூரில் 5 வயது சிறுவன் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூர் கருமாங்கனி கிராமத்தில் பீகாரை சேர்ந்த நிரஜ்குமார் காஜல் குமாரி ஆகிய தம்பதிகள் உள்ளனர். இவர்களுக்கு 5 வயது சிறுவன் உள்ளான். இவன் கடந்த 1ஆம் தேதி திடீரென மாயமாகிறார். இது குறித்து அவரது காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். புகாரை தொடர்ந்து அவர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த சிறுவனை தேடும் பணியில் ஈடுபட்டார்கள் காவல்துறையினர். அப்போது திடீரென அந்த கிராமத்தின் அருகே இருக்கக்கூடிய ஒரு முட்புதரில் 5 வயது சிறுவன் உடல் இருப்பதாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக அந்த உடலை மீட்டு காவல்துறையினர் விசாரணை செய்ததில் உயிரிழந்திருப்பது அந்த பீகாரை சேர்ந்த சிறுவன் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அங்க இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் எல்லாம் ஆய்வு செய்தார்கள். அப்போது அதில் இந்த அதே பகுதியை சேர்ந்த பீகாரை சேர்ந்த மற்றொரு வாலிபர் அந்த சிறுவனை அழைத்து செல்லும் காட்சிகள் அதில் பதிவாகி இருந்தது. இதைத் தொடர்ந்து அவரிடம் காவல்துறையினர் கிடுக்குப்பிடி விசாரணை போட்டு செய்தனர். அதில் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த 5 வயது சிறுவனை அந்த அசாமை சேர்ந்த போல்தேவ் என்ற இளைஞர் ஓரின சேர்க்கைக்காக அழைத்து சென்று அடித்து கொலை செய்திருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து தற்போது அந்த வாலிபரை கைது செய்து காவல்துறை விசாரித்து வருகிறார்கள். தொடர்ந்து இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி பரத்.